வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கதையில ஒரு ருசியான பயணம். மீனாட்சி அம்மாளோட கைமணமும் மருமக கவிதாவோட சாமர்த்தியமும் சேர்ந்தா என்ன ஆகும்? அவங்க வீட்டு திண்ணையில ஆரம்பிச்ச ஒரு சின்ன யோசனை இன்னைக்கு ஒரு பெரிய ஹோட்டலா மாறப்போகுது. ஆனா அது அவ்வளவு லேசி இல்ல. கவிதா, நாம ஏன் காசுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? நம்ம ஊர்ல நல்ல சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. நாம ஏன் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க கூடாது? நல்ல யோசனை அத்தை. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஹோட்டல் முதலாளி முத்துத்து இத பார்த்து சும்மா இருப்பாரா? உழைப்ப நம்பி வரவங்களுக்கு பயம் ஏது? இன்னைக்கே ஆரம்பிப்போம். பக்கத்து தெருவில் பெரிய ஹோட்டல் வைத்திருக்கும் முத்து ஆட்களை அனுப்பி கவிதாவின் கடையை சோதிக்கிறார். திடீரென ஒரு நாள் மதியம் சாப்பாட்டில் ஏதோ குறை இருப்பதாக ஒருவர் கூச்சல் போடுகிறார். என்னம்மா இது? சாம்பார்ல உப்பு ஒரு பக்கம், காரம் ஒரு பக்கம், சாப்பாடேடே சரியில்லை. ஐயா, இது எங்க அத்தை கைவசம் செஞ்ச சாப்பாடு. ஒரு நிமிஷம் இருங்க. கவிதா உள்ளே சென்று பார்த்தபோது யாரோ ஒரு புதிய ஆள் சமையலறையில் உப்பு பாட்டிலை மொத்தமாக கொட்டியிருப்பதை பார்க்கிறாள். முத்துவின் ஆள் ஒருவன் உள்ளே இருப்பதை பார்க்கிறாள். இங்க பாருங்க மக்களே, இந்த ஆளு நம்ம ஹோட்டல் பேரை கெடுக்க முத்து முதலாளி அனுப்பிச்ச ஆளு. உப்பு கொட்டுனா ருசி போயிடும்னு நினைச்சுட்டீங்களா? அத்தை, உடனே புளிப்பு மோர் எடுத்துட்டு வாங்க. மீனாட்சி அம்மாள் மோரை ஊத்தி அத ஒரு நொடியில் மோர் குழம்பா மாற்றி மக்களுக்கு பரிமாறுகிறார். மக்கள் அதை சாப்பிட்டுவிட்டு இன்னும் அதிகமாக பாராட்டுகிறார்கள். தப்பை சரி பண்றது மட்டும் இல்ல, அத ஒரு புது ருசியா மாத்திட்டீங்களே. முத்து முதலாளி, இனிமே உங்க பருப்பு இங்க வேகாதப்பா. கவிதா, இன்னைக்கு நாம ஜெயிச்சிட்டோம். நம்ம நேர்மையும் ருசியும் தான் நம்மை காப்பாத்துச்சு. ஆமா அத்தை, இனிமே இந்த சுவை ஊர் முழுக்க பேசப்படும். பார்த்தீங்களா நண்பர்களே, முட்டுக்கட்டை போட எத்தனையோ பேர் வருவாங்க. ஆனா நம்ம உழைப்புல ருசியும் மனசுல உண்மையும் இருந்தா வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. கவிதாவும் மீனாட்சியும் இப்போ இந்த ஊரோட பெரிய பிசினஸ் பார்ட்னர்ஸ். இந்த ருசியான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல வேறா லெவல்னு டைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.